எஸ்ஐபி மூலமா ஒரு மாதமும் முதலீடு செய்யறது ஒரு நல்ல பழக்கம்தான். பட் டிசிப்ளின்டா எஸ்ஐபியில் முதலீடு செய்கிற ஒரு முதலீட்டாளரும் இந்த 5 மிஸ்டேக்ஸை பண்ணுவாங்க. லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் அதை கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். ப்ராப்ளம் வந்து எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணலங்கிறது கிடையாது, பட் எஸ்ஐபி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிதல் இல்லைங்கிறது தான். முதல் மிஸ்டேக் என்னன்னா, மார்க்கெட் கிராஷ் அப்ப எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுது. செகண்ட் வந்து எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாமே இருக்கிறது. மூன்றாவது பிரச்சனை வந்து ஒரு ஃபினான்ஷியல் இலக்கே இல்லாமல் ஒரு எஸ்ஐபியை ரேண்டமாக கண்டினியூ பண்ணுறது. ஸோ இன்னைக்கோட காணொலியில் 5 காமன் எஸ்ஐபி ட்ராப்ஸ் நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, நம்ம ரொம்ப பெருசுன்னு நினைக்க மாட்டோம், ஆனா பெருசுதான். எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் பண்றது. நீங்க 5000 ரூபாய் எஸ்ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்கலா 5th ஆஃப் எவ்ரி மந்த்னு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மாசம் சேலரி டிலே ஆயிருது, உங்களோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல, எஸ்ஐபி ஃபெயில் ஆயிரும். இப்ப கேள்வி என்னன்னா, எஸ்ஐபி ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து பெனால்ட்டி வந்து ஃபெயில்டு எஸ்ஐபிக்கு அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுடைய ஆட்டோ டெபிட் எஸ்ஐபி மேண்டேட் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா உங்களோட பேங்க் வந்து என்ஏசிஹெச் ஒரு இசிஎஸ் ரிட்டர்ன் வந்து அந்த சார்ஜஸ் லெவி பண்ணுவாங்க பாலிசி படி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆட்டோ டெபிட் ஃபெயில் ஆச்சுன்னா பேங்க் வந்து ஒரு ஸ்மால் ரிட்டர்ன் சார்ஜ் வந்து அவங்களோட ஓன் ரூல்ஸ் படி அப்ளை பண்ணுவாங்க. அதாவது மிஸ்ட் எஸ்ஐபி அப்படின்னா மிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, சில டைம் அன்னெசரி சார்ஜஸும் அது கூட வர வாய்ப்பு இருக்கு. இது கூட சேர்ந்து இது உங்களோட கிரெடிட் ப்ரொஃபைலையும் கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். பட் உண்மையான டேமேஜ் வந்து பெனால்ட்டி கிடையாது. உண்மையான டேமேஜ் வந்து நம்ம மிஸ் பண்ண அந்த வாய்ப்பு தான், நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்கிற அந்த வாய்ப்பு தான். பேசிக் ஐடியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ருபி காஸ்ட் ஆவரேஜிங் தான். அதாவது மார்க்கெட் டவுனா இருக்கும் போது சேம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நிறைய யூனிட்ஸ் வாங்க வாய்ப்பு கொடுக்கும். ஸோ மார்க்கெட் அப்பா இருக்கும் போது சேம் அமௌண்ட்டுக்கு ஃபியூயர் யூனிட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதை ரியலிஸ்டிக்கா ஒரு எடுத்துக்காட்டோட புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் 10,000 ரூபா ஒரு மாதமும் எஸ்ஐபி மூலமா முதலீடு செய்றீங்க. மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ல மட்டும் ஒரு மாசம் போகாது. சில டைம் என்ஏவி மேல போகும், சில டைம் ஃபால் ஆகும், அதுக்கப்புறம் ரிகவர் ஆகும். ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். ஹிஸ்டாரிக்கலா நம்ம ஸ்கிரீன்ல காட்டுற எல்லா என்ஏவி டேட்டாவும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் காட்டுறோம். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸை எப்பவுமே இண்டிகேட் பண்ணாது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 ரூபாய், டோட்டல் யூனிட்ஸ் வந்து 323.49, ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் 185.48. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, நீங்க 10,000 ரூபாய் ஒரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கலாம். பட் என்ஏவி 182.55க்கு நீங்க 54.78 யூனிட்ஸ் தான் வாங்கினீங்க. பட் என்ஏவி ஃபால் ஆனப்போ 165.18க்கு ருபீஸ் 10,000 ரூபாய்க்கு 60.54 யூனிட் கிடைச்சது. ஸோ என்ஏவி இன்க்ரீஸ் ஆனப்போ 203.51 ருபீஸ்க்கு 49.14 யூனிட்ஸ் தான் கிடைக்கும். அதர் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா, இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட் எப்போ பாட்டமாக ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க தேவையில்லை. எஸ்ஐபி மூலமா சேம் அமௌண்ட் வந்து அதே இன்டர்வெல்ல இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து மோர் யூனிட்ஸ் என்ஏவி வந்து லோவராக இருக்கும் போதும் அண்ட் கம்பேரிட்டிவாக ஃபியூவர் யூனிட்ஸ் என்ஏவி ஹையராக இருக்கும் போதும் நமக்கு கிடைக்கும். இது பேர் தான் நம்ம ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்வோம். இந்த எடுத்துக்காட்டில் 6 மாதம்க்கு அப்புறம் இன்வெஸ்டரோட ஆவரேஜ் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 185.48 ருபீஸ் பர் யூனிட்டுங்க. இப்போ நம்ம மறுபடியும் இது மிஸ்ஸிங் எஸ்ஐபி ட்ராப் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட எஸ்ஐபி என்ஏவி வந்து 165.18 ருபீஸ் மிஸ் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கலாம். இதனால உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல சஃபிஷியன்ட்டா பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம். அதே மாதத்துல 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 60.54 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும். இதுதான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்மளுடைய எடுத்துக்காட்டுப்படி. அதனாலதான் மிஸ்ட் எஸ்ஐபியினுடைய இம்பாக்ட் வந்து வெறும் அந்த 10,000 ரூபாய்க்கு லிமிடெட் கிடையாது. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சப்போஸ் அரௌண்ட் டிசம்பர் 2020 என்ஏவி இந்த சேம் ஃபண்டுக்கு வந்து ₹50 இருந்தது அண்ட் நீங்க 10,000 ரூபாய் எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 10,000 ரூபாய் டிவைட் பை 50, அதாவது நீங்க 200 யூனிட்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்றத அப்ராக்சிமேட்டா மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஜூன் 2026ல பார்த்தோம்னா என்ஏவி இதே ஃபண்டுக்கு 203.51 யூனிட்ஸ். அந்த 200 யூனிட்ஸ் வந்து இப்போ வர்த் வந்து 40,702 ருபீஸாக இருக்கும். மல்டிப்ளைட் பை 203.51, கரெக்டா? ஸோ இம்பாக்ட் வந்து நம்ம எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் பண்ணுறது வந்து வெறும் 10,000 ரூபாய்க்கு லிமிடெட். அந்த டைமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த லிமிடெட் கிடையாது. லாங் டேர்மில் நம்ம பொட்டன்ஷியலாக ஒரு ஃபியூச்சர் வேல்யூ மிஸ் பண்ணுறோம்ல, அதுவும் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் அந்த இம்பாக்ட் தெரியும். இன்னொரு வார்த்தைகளில் சொல்லணும்னா, பொட்டன்ஷியலாக நம்ம அந்த யூனிட்ஸை அந்த பீரியட்ல அக்யூமுலேட் பண்ணாததுனால நமக்கு போயிடுச்சு. அதனால தான் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் நம்ம எஸ்ஐபி மூலமா முதலீடு செய்கிறோம்னா. சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஸ்ஐபி ரேட்டை 2 to 3 days உங்களோட சேலரி கிரெடிட் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பஃபர் மெயின்டைன் பண்ணுங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல. அதனால ஆட்டோ டெபிட் வந்து ஸ்மூத்தாக போயிடும். எஸ்ஐபி டேட் வந்து சேலரி கூட அலைன்டாக இருக்கணும்.
ஆட்டோ டெபிட் அலர்ட்ஸ் வந்து ஆன்ல இருக்கணும், எமர்ஜென்சி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ரெண்டாவது ட்ராப் என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அதே எஸ்ஐபி அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி, நம்மளோட சேலரி 50000 ரூபாய் வச்சுக்கலாம். 5 வருஷம் கழிச்சு நம்ம சேலரி 80000 ரூபாயா ஆயிருக்கலாம். பட் அதே சமயத்திலயும் நம்ம எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 5000 ரூபாய் ஒரு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளோட வெல்த் கிரியேஷனுடைய கான்ட்ரிபியூஷனும் அதே மாதிரி நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கணும். இதோட சொல்யூஷன் பேரு தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி இல்லைன்னா டாப் அப் எஸ்ஐபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம கிராஜுவலா நம்ம எஸ்ஐபி அமௌண்ட்டை ஒரு வருடமும் ஜாஸ்தி பண்ணலாம். எடுத்துக்காட்டுக்காக சப்போஸ் 2 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அமன், ராகுல். 2 பேருமே 5000 ரூபாய் மந்த்லி எஸ்ஐபியில முதலீடு செய்யறாங்க. ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா, ராகுல் வந்து 5000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு அடுத்த 15 வருடத்துக்கு முதலீடு செஞ்சுட்டாரு. பட் அமன் வந்து அவருடைய எஸ்ஐபியை ஜஸ்ட் 10% ஒவ்வொரு வருடமும் ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. சரி, என்ன டிஃபரன்ஸ் வந்து இதுல இருக்கும் லாங் டேர்ம்ல அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம 15 வருடத்துக்கு 12% ரிட்டர்ன் தான் பார்த்துருக்கோம். இது இலிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான், ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா மாறும். கீ திங் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஃபைனல் கார்பஸ் கிடையாது. ரியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அமன் கிராஜுவலா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்கம் வளர வளர ஜாஸ்தி பண்ணிட்டே இருந்தாங்க. இதனால காம்பவுண்டிங் ஆச்சு. காம்பவுண்டிங்னால நிறைய கேபிட்டல் வந்து இருந்தது ஒவ்வொரு வருடமும். ஸோ நம்மளோட இன்கம் அதிகமாக நம்ம எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணோம்னா கண்டிப்பா அக்கார்டிங் டு நம்மளோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். செபியினுடைய இன்வெஸ்டர் எஜுகேஷன் மெட்டீரியல் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா, AMFI வந்து முதலீட்டாளர்களை ஒரு டிசிப்ளின்டாவும் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்ரோச்சும் ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நம்ம ஞாபகம் வச்சுக்க. ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி வந்து நம்மளுடைய இன்கம் ஜென்யூனா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்மளோட எஸ்ஐபி அமௌண்ட்டை ஒரு கால்குலேட்டர் வந்து நமக்கு பெரிய நம்பர் காட்டுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்ம ஜாஸ்தி பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் சஸ்டைனபிளா இருக்கணும். மூணாவது ட்ராப் என்னன்னா, எஸ்ஐபியை மார்க்கெட் கிராஷ் அப்போ ஸ்டாப் பண்றது தான். நிறைய இமோஷனலா டெசிஷன் எடுத்து மார்க்கெட் கிராஷ் அப்போ நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போர்ட்ஃபோலியோ ரெட் காட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் முதலீட்டாளரோடது வந்து, என் எஸ்ஐபியை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கு, அதனால ஒரு ரீஸ்டார்ட் பண்ணணும், அப்போதான் ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறது. பட் நிறைய கேசஸ்ல இந்த டைம்ல தான் வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மார்க்கெட்டினுடைய நிலையற்ற தன்மை வந்து எக்விட்டி இன்வெஸ்டிங்கோட நேச்சுரல் விஷயம் தான். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லாங் டேர்ம்ல கன்சிஸ்டன்சியும் பொறுமையும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ப்ராப்ளம் என்னன்னா, யாருக்குமே அட்வான்ஸ்டா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இருக்குமா இல்லையான்னு சொல்லவே முடியாது. இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் NAV டேட்டா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட வச்சு பார்க்கலாம். நம்ம காட்டுற எல்லா எடுத்துக்காட்டுமே வந்து உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் ஆய்வுகளை எப்பவுமே பண்ணுங்க. சப்போஸ் ஒரு முதலீட்டாளர் அவங்களோட எஸ்ஐபியை மார்ச்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க, NAV ஃபால்க்கு அப்புறமானா அவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா. பட் ஏப்ரல்ல NAV வந்து 192.08 ருபீஸா ரெக்கவர் ஆச்சு. இப்போ முதலீட்டாளர் என்ன நினைப்பாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ரெக்கவர் ஆயிடுச்சு, ஸோ நான் எஸ்ஐபியை வந்து நெக்ஸ்ட் கரெக்ஷனுக்கு அப்புறமா நான் ரீஸ்டார்ட் பண்ணிப்பேன்ட்டு. அதுக்கப்புறம் மே, அதுக்கப்புறம் ஜூன் இதெல்லாம் வந்தது. அந்த இடத்து எல்லாத்துலேயுமே டெம்பரரியா டிசிஷன் இருந்தது, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணும்ட்டு. மல்டிபிள் மிஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. இந்த இடத்துல என்ன ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் யாரெல்லாம் எஸ்ஐபியை அவங்க மார்க்கெட் கிராஷை ஸ்டாப் பண்றாங்களோ அவங்க மறுபடியும் திருப்பி வரவே மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு முதலீட்டாளர் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா டிஃபிகல்ட்டா ஒரு டிசிஷன் மறுபடியும் ஃபேஸ் பண்றாங்க. ரீஸ்டார்ட் பண்ணணுமா, மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்கே, கொஞ்ச நேரம் யோசிச்சு பண்ணலாமே, மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது அந்த மனசு வரும், அப்போ பண்ணிக்கலாம், ஐயோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு இப்போ, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். இந்த மாதிரி குழப்பங்கள் ஒரு இன்வெஸ்டருக்குள்ள வந்துச்சுன்னா அவங்க வந்து சந்தையை விட்டு வீக்ஸ், மந்த்ஸ் இல்லை பொட்டென்ஷியலாக லாங்கராக வந்து வெளியவே இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. மார்க்கெட் ஃபால் ஆகும், ஒருத்தர் வந்து நான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சுப்பாரு, மார்க்கெட் இன்னுமே ஃபால் ஆகும், இன்னும் லிட்டில் லாங்கர் நான் வெயிட் பண்ணுவேன்னு நினைப்பாங்க, மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி மேலே போயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட எஸ்ஐபியை ரீஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுருவோம். அதனால தான் நம்மளோட எஸ்ஐபியை ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ ஸ்டாப் பண்ணுறது வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை மிஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. ரியல் ரிஸ்க் என்னன்னா, நம்மளோட இன்வெஸ்டிங் டிசிப்ளின் போயிடும். ஏன்னா முதலீட்டாளர்களுக்கு எப்போ வந்து நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனால் ஏதோ ஒரு ஜாப் லாஸ் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது, இல்லை கேஷ் ஃப்ளோவில் இஷ்யூ இருக்குன்னா நம்மளோட எஸ்ஐபியை ரிவ்யூ பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுறது ரீசனபிள். பட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகல, ஆனால் நம்ம எஸ்ஐபியை வந்து வெறும் மார்க்கெட் ஃபியரில் ஸ்டாப் பண்ணுறோன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு டைம்குள்ளே நம்ம போயிடுவோம். மார்க்கெட்டை டைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தாங்க.
சோஃபார் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணிக்கோனா, நம்பர் 1 எஸ்ஐபி மிஸ் பண்றது, நம்பர் 2 எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணாதது, நம்பர் 3 வந்து எஸ்ஐபியை மார்க்கெட் கிராஷ் அப்போ ஸ்டாப் பண்றது. பட் இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் ட்ராப் இருக்குங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ராப் என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பட் என்ன நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, அந்த பணம் எங்கிருந்து நமக்கு வருது அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு ட்ராப் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், நம்மளோட ஃபினான்ஷியல் கோலே இல்லாமல் அப்படிங்கிறது தாங்க. ஸோ ஒரு ஐடிசிடபிள்யூவை க்ரோத்துக்கு பதிலாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சூஸ் பண்ணுறது. இந்த ட்ராப் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுவோம் எல்லாரையும். நிறைய முதலீட்டாளர்கள் வந்து டிவிடெண்ட்ஸ் வருது எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து, அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுல்ல அப்படின்னு நினைப்பாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏர்லியராக வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ ஐடிசிடபிள்யூன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ரால். ரொம்ப முக்கியமான விஷயத்தில் என்ன பார்க்கணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஐடிசிடபிள்யூ வந்து கேரண்டீடாக எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு தராது. ஒரு ஸ்கீம் வந்து ஐடிசிடபிள்யூ கொடுக்குறாங்கன்னா இதனுடைய இம்பாக்ட் வந்து ஸ்கீமோட என்ஏவி, அதாவது நெட் அசெட் வேல்யூல பார்க்கலாம். பிஃபோர் ஐடிசிடபிள்யூ வந்து என்ஏவி 100 rupees, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 5 ரூபா, அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அப்புறம் 95 rupees நமக்கு கிடைக்கும். அது கூட சேர்ந்து அப்ளிகபிள் டாக்ஸஸ் என்னெல்லாம் ப்ரிவைலிங் ரூல்ஸ் இருக்கோ அது படி இருக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கேஷ் ஃப்ளோ நமக்கு என்ன ரிசீவ் ஆகுதோ ஐடிசிடபிள்யூ மூலமா, இது வந்து நம்மளுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ்லேருந்து தான் நமக்கு பே அவுட் பண்ணப்படுது. ரூல்ஸ் படி ஐடிசிடபிள்யூ வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கலாம் ஃபண்டினுடைய ரியலைஸ் கெயின்ஸில் இருந்து, அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளிகபிள் அன்ரியலைஸ் லாஸஸ்க்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, முதலீட்டாளர்களுக்கு எசென்ஷியலாக ஆப் பண்ணணும் பார்ஷியல் பே அவுட் அவங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து. ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து லாங் டேர்ம் நான் வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, நம்ம ரெகுலராக பே அவுட் ரிசீவ் பண்ணுறது ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்டடாக இருக்கோ அதை கம்மி பண்ணும். இதனால லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங்கில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. க்ரோத் ஆப்ஷனில் வந்து அமௌண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்டடாக தான் இருக்கும் ஃபண்டில். ஸோ அதனால காம்பவுண்டிங்க்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் ஐடிசிடபிள்யூ வந்து ராங் அப்படிங்கிற அப்ரோச்சா கிடையவே கிடையாது. ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஜென்யூனாக ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வேணும்னா ஐடிசிடபிள்யூ வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃபினான்ஷியல் பிளானில் இருக்கணும். பட் ஐடிசிடபிள்யூவை நான் டிவிடெண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக முதலீடு செய்யணும். 5வது ட்ராப் என்னன்னா, நம்மளோட எஸ்ஐபியை ஃபினான்ஷியல் கோல்ஸ் கூட லிங்க் பண்ணாமல் இருக்கிறது. ட்ராப் என்னன்னா, ரேண்டமாக எஸ்ஐபியில் முதலீடு செய்யறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய பேரை கேட்டுடுறாங்க அண்ட் உடனே போயிட்டு நான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இன்னொரு ஃபண்ட் வருது, அதுக்கப்புறம் அதுலேயே எஸ்ஐபியில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நியூ ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் 3வது எஸ்ஐபி. 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் எதுக்காக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பண்ணணுங்கிறாங்க அதனால பண்ணுறோம் அப்படின்பாங்க. பட் முதலீடுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியராக பர்பஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய் எஸ்ஐபி வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்க்கோ இல்லை காரோட டவுன் பேமெண்ட்க்கோ பண்ணுறோம் அப்படின்னு இருக்கணும். இல்லை 10,000 ரூபாய் எஸ்ஐபி வந்து குழந்தையோட எஜுகேஷன் பண்ணுறேன் இல்லை எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணுறேங்கிறக்காக பண்ணணும். ஏன்னா ஒரு இலக்குக்கும் டிஃப்ரெண்ட் டைம் ஹரைசான் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் இந்த இடத்துல பயன்படுத்துங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் நமக்கு இம்மீடியட்டாக பணம் தேவையில்லை, அதுதான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். மீடியம் டேர்ம் கோல்ஸ்னால் நமக்கு சில வருடங்களுக்கு டைம் ஹரைசான் இருக்குது, அதுதான் மீடியம் டேர்ம் கோல்ஸ். லாங் டேர்ம் கோல்ஸ்னா ரிட்டையர்மெண்ட், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், அந்த மாதிரி யோசிக்கிறது லாங் டேர்ம் கோல்ஸ். எஸ்ஐபிக்கு இலக்கு இல்லாமல் பண்ணோன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு டெஸ்டினேஷன் எல்லாமே ஓட்டிட்டு போகிற மாதிரி தான். கார் போயிட்டே இருக்கும், ஃபியூவல் போயிட்டே இருக்கும், என்ன ஐடியாவே இருக்காது எங்கே போகிறோன்ட்டு. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு குழந்தை எஜுகேஷனுக்குன்னா 8000 ரூபா ஒரு மாதத்துக்கு நம்ம 10 வருஷத்துக்கு அக்யூமுலேட் பண்ணணும். இதுவே வீடு வாங்கணும்னா 15,000 ரூபா ஒரு மாதத்துக்கு, இது வந்து 60 மாதம், அதாவது 5 வருஷம் வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் முதலீடு செய்கிறோம்னா 20,000 ரூபா ஒரு மாதம், இது வந்து 240 மாதங்கள் இல்லை 20 வருஷத்துக்கு நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். நம்மளோட ட்ரீமை இலக்காக மாற்றணும். அப்போ 2 எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு தேவை. ரிக்வயர்ட் கார்பஸ் என்ன அண்ட் எவ்வளோ டைமில் அச்சீவ் பண்ணணுங்கிறது தான். கோல் பேஸ் முதலீடு நமக்கு 3 விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு எந்த இடத்துல வந்து எவ்வளோ வேணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு காட்டும். 2வது எவ்வளோ லாங்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு காட்டும். 3வது இமோஷனலாக டெசிஷன் எடுக்கிறத நம்மளை வந்து அவாய்ட் பண்ண வைக்கும், ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸ் பார்த்துட்டு. சரி, குயிக் ரீகேப்பாக பார்த்துடலாம். முதல் ட்ராப் வந்து நம்மளுடைய எஸ்ஐபியை மிஸ் பண்ணோன்னா நம்மளுடைய இன்வெஸ்டிங் டிசிப்ளினை அது பிரேக் பண்ணும். 2வது ட்ராப் வந்து நம்மளுடைய எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணாமல் இருக்கிறது. அப்போ நம்ம க்ரோயிங் இன்கமோட பெனிஃபிட்ஸை நம்ம மிஸ் அவுட் பண்ணுவோம். 3வது ட்ராப்பு மார்க்கெட் கிராஷ் அப்போ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, இமோஷனலாக டெசிஷன்ஸ் எடுக்கிறது, அது வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானை அஃபெக்ட் பண்ணும். 4வது ட்ராப் வந்து ஐடிசிடபிள்யூ ஃப்ரீ இன்கம் நினைக்கிறது. முக்கியமாக இது என்ன ஆப்ஷனுங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்யணும்.
5வது ட்ராப் என்னன்னா எஸ்ஐபியில் ஒரு நிதி இலக்கே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது டைரக்ஷன்லெஸ்ஸாக ஆயிடும் நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிற ஒரு ஜேர்னியில். எஸ்ஐபி சூப்பரான ஒரு முதலீடு செய்கிற ஒரு டூல் தான். பட் எந்த டூல்னாலும் அது கரெக்டாக பயன்படுத்தணும். அது தப்பாக பயன்படுத்தினா ஒரு யூஸும் இல்லை. அதனால தான் நம்மளோட முதலீடு இலக்குகள் என்ன அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். நம்மளுடைய ஓன் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு குவாலிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸும் வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த 5 மிஸ்டேக்ஸில் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த காணொலியிலேருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஃபினான்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் க்ரோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.